இந்த வழியிலும் கூட தேவன் ஆதாமை ஏவாளையும் படைத்தார். படைத்து அவர்களை இணைத்து இவர்கள் என்னுடைய நாமத்தை சொல்லி வருவார்கள், என்னை துதிப்பார்கள் என்று சொல்லி அவர்களை ஒரு திட்டத்தோடு அவர் என்ன செய்தாரா? படைத்தார். ஆனா இவர்களோ பாவம் செய்தார்கள். பாவம் செய்த பிறகு தேவன் என்ன செய்தாரா? தோட்டத்தை விட்டு வெளியே அகற்றினார். ஓகே, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படியே நம்ம ஆதியாகமம் 6வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது பாவம் அதிகமாயினது, அக்கிரமம் அதிகமாக பெருகினது. உடனே தேவன் என்ன செய்தார்? ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜல பிரயாணத்தினால் இந்த பூமியை நம்ம என்ன செய்யப்பட வேண்டும்? அழிக்க வேண்டும் சொல்லி நோவாவின் மூலமாக ஒரு எச்சரிப்பை கொடுத்தார். 40 நாள் ஆச்சு, மழை வந்தது, எல்லாம் என்ன செஞ்சது? அழிக்கப்பட்டது. எல்லாம் அழிக்கப்பட்டது. இப்ப எல்லாம் அழிக்கப்பட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் புதிதாக அந்த பேழைக்குள்ள இருந்து நோவா அப்படியே இறங்கி வராரு. இறங்கி வந்து செய்யக்கூடிய முதல் காரியம் என்ன? பலி செலுத்துகிறார். ஓகே, முதல் காரியம் அவர் என்ன செய்றார்? ஒரு பலிபீடத்தை கட்டி பலி செலுத்துகிறார். இன்றைய நாளிலும் நம்மளுடைய செய்தியின் தலைப்பானது பலிபீடம். அப்போ அவர் ஒரு பலிபீடத்தை கட்டி என்ன செய்தார்? பலி செலுத்தினார். என்ன பலி செய்தார்? சர்வாங்க தகன பலி. தகன பலி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த மிருகங்களை என்ன செய்யணும்? அப்படியே நெருப்புல அந்த பலிபீடத்தின் மேல வச்சு அந்த நெருப்புல அது முழுவதுமாக என்ன செய்யணும்? சுட்டு எரிக்கணும். தகனப்படுத்துவது, சுட்டு எரிப்பது. அப்போ முழுவதுமாக என்ன செய்யப்படும்? அந்த பலி அவருக்காக கொடுக்கப்படும். அப்போ இந்த பலிய அவர் என்ன செய்தாரா? சுகந்த வாசனையை முகர்ந்து கொள்ளும்படியாக அவர் இறங்கினார். அப்போ ஒரு பலிபீடம் அப்படின்னு சொன்னா அந்த பலிபீடம் எதற்கு பயன்படுகிறது அப்படின்னு சொன்னா தேவனை என்ன செய்யப்படுது? இழுத்து வரக்கூடிய தன்மை அந்த பலிபீடத்துக்கு இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக அந்த பலிபீடம் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னா நன்றி செலுத்துதல என்ன செய்து காட்டுகிறது. பலிபீடம் அப்படிங்கிறது நன்றி செலுத்துதல். இந்த உலகத்துல எல்லாரும் அழிந்து போனாங்க, ஆனா என்னையும் என் குடும்பத்தையும் தேவன் பாதுகாத்தால் அவருடைய கண்களிலிருந்து எனக்கு கிருபை கிடைத்ததுன்னு சொல்லி ஒரு சந்தோஷத்தோடு என்ன செய்தார்? பலியிட்டார் நோவா. மூன்றாவது பலிபீடம் என்ன செய்து அப்படின்னு சொன்னா ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துது. பலி அப்படின்னாவே ஒரு உடன்படிக்கை. ஆபிரகாம் பலியிட்டால் ஒரு உடன்படிக்கையை தேவன் ஆபிரகாமோடு என்ன செய்தார்? ஏற்படுத்தினார். அதே போல ஒரு பலிபீடத்தை கேட்டு ஒரு பலியை நான் செலுத்துவேனானால் நான் தேவனோடு ஒரு உடன்படிக்கையை பண்ண போகிறேன் அல்லது பண்ணுகிறேன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். மோசே பலியிட்டார், ஆபிரகாம் பலியிட்டார், நோவா பலியிட்டார், யோபு பலியிட்டார், சாலமன் ராஜா பலியிட்டார். இவங்க எல்லாம் பலியிட்டார்கள். ஆனா இதிலும் மேலான பலி என்ன சொல்லுது அப்படின்னா இயேசு தாமே தம்மை தாமே ஜீவ பலியாகவும் முழுவதுமாக எடுத்து வாசிப்போம். எபேசியர் 5:2. எபேசியர் 5:2வது வசனம். சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து, பாருங்க, நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அப்போ கிறிஸ்து நமக்காக என்ன செய்தாரா? இந்த சுகந்த வாசனை எங்க வாசிக்கலாம் அப்படின்னா நோவாவினுடைய நாட்களையும் வாசிக்கலாம். வேணா வாசிங்க. ஆதியாகமம் 8:20. ஆதியாகமம் 8:20 வாசிப்போம். தகன பலியாகிட்டான். அடுத்த வசனம் 21வது வசனம். போதும்.
சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்போ ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பலியிடும் பொழுது தேவன் என்ன செய்றார்? சுகந்த வாசனையாக முகர்ந்து கொள்ளும்படியாக அங்க இறங்கி வருகிறார். அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இன்னும் ஒரு காரியத்தை சொல்லணும்னு தோணுது. சொல்லிவிட்டு செய்திக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். ஆதாம் ஏவல் பாவம் செய்தார்கள். பாவம் செய்யும் பொழுது ஆதாம் பாவம் செய்ததற்காக தேவன் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தார்? வேர்வை சிந்தி. ஓகே, அந்த வசனத்தை கீழே அப்படியே வாசித்தீங்கன்னா, இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை என்ன செய்யறதில்ல? சபிப்பதில்லை. அப்படியே உங்களோட வேதாகமத்தை ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17வது வசனத்துக்கு திருப்புவோம். ஆதியாகமம் 3:17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி செவி கொடுத்து விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே. அப்போ ஆதாமுக்கு பனிஷ்மெண்ட் இல்ல, ஆதாம் செஞ்ச பாவத்துக்கு ஆதாமின் நிமித்தம் அவர் எதை சபிச்சாரு? பூமியை சபிச்சாரு. அவர் பூமியை சபிச்சதுனால பூமி என்ன செய்யுது? தன் பலனை கொடுக்காமல் போனது. அதனால ஆதாம் என்ன செஞ்சான்? ரத்தம் சிந்தி அந்த பலனை எடுக்க வேண்டியதாக ஆனது. ஆக ஆதாம் செய்த பாவத்திற்கு தேவன் ஆதாமை சபிக்காமல் பூமியை சபித்தார். இதத்தான் நம்ம எங்க வாசிக்கிறோம்? ஆதியாகமம் 8:21. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாசித்த அந்த வசனமும் சொல்லுது. அந்த வசனத்தை டிஸ்பிளே பண்ணுங்க. ஆதியாகமம் 8:21. இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. பூமியை நான் என்ன செய்யறதில்ல? சபிப்பதில்லை. அப்போ ஓகே, அப்போ ஏற்கனவே ஒரு தடவை என்ன செஞ்சிட்டாரு? சபித்தாச்சு. இனி நான் சபிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த பலிபீடத்தை கெட்டி, அப்போ இந்த பலிபீடம் அப்படிங்கிறது நன்மைக்காகத்தான் ஆரம்ப காலகட்டத்தில் என்ன செய்தது? இருந்தது. நன்மைக்காகவே இருந்தது பலிபீடம். பலிபீடம் கட்டுறாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன், தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன், நான் தேவனோடு ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துறேன்னு சொல்லி ஒரு அடையாளமாக இருந்த ஒரு பலிபீடம். எந்த ஒரு நன்மை நடந்தாலும் உடனே என்ன செய்வாங்க? ஒரு பலிபீடத்தை கட்டிடுவாங்க பழைய ஏற்பாட்டின் காலத்துல. அப்படி பலிபீடத்தை கட்டி வந்த நாட்கள் போக தேவன் இப்போ ஒரு காரியத்தை சொல்றாரு, பலிபீடத்தை இடி, பலிபீடத்தை இடி. அப்போ பலிபீடத்தை இடிக்க வேண்டிய ஒரு சில பலிபீடத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இடிக்கப்பட வேண்டிய ஒரு சில பலிபீடம். உங்களோட வேதாகமத்தை இப்ப திருப்புவோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 12வது வசனம். 2 ராஜாக்கள் 23:12. வாசிங்க. யூதாவின் ராஜாக்கள் உண்டாக்கினதும். நிறுத்துவோம். சும்மா நம்ம போல பாயிண்ட மட்டும் சொல்லிட்டு போக வேண்டாம் நினைக்கிறான். நீங்க இன்னைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் பின்னாடி நீங்க வாசிக்கும் போது அது யூஸ் ஆகும். இங்க யூதாவின் ராஜாக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் யூதாவின் ராஜாக்கள் அப்படிங்கும் போது தாவீதினுடைய நாட்கள்ல தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்தார். தாவீதினுடைய நாட்கள் முடிஞ்சு சாலமோனுடைய நாட்கள் முடியும் பொழுது அந்த இஸ்ரவேல் என்ன செய்தது? 2ஆக பிரிக்கப்பட்டது. அதுல நார்த்தன் சைடு சவுத்தன் சைடுன்னு பிரிச்சாங்க. நார்த்தன் சைடு இருக்கிறது என்ன செஞ்சாங்க? இஸ்ரேல் சொன்னாங்க. சவுத் சைடு இருக்கிறத யூதயான்னு சொன்னாங்க. அந்த யூதாவை குறித்து தான் இங்க பேசுறாங்க. அந்த பகுதிகளில் வாழ்ந்த ராஜாக்கள், எல்லா ராஜாக்களும் என்ன செஞ்சாங்க? உண்டாக்கினதும். வாசிங்க இப்போ. ஆகாசுடைய மேல் வீட்டில் இருந்ததுமான பலிபீடங்களையும் இடித்து கொட்டினான். அப்போ நம்ம வாசித்த இந்த வசனம் என்ன சொல்லப்படுது? யூதாவின் ராஜாக்கள் ஏற்படுத்தின பலிபீடங்கள். அந்த ராஜாக்கள்ல முக்கியமாக ஆகாசு ஏற்படுத்தின பலிபீடம். அப்போ முதலாவதாக இடிக்கப்பட வேண்டிய பலிபீடங்கள்ல முதல் பலிபீடம் என்ன பலிபீடம்? ஆகாசு ஏற்படுத்திய பலிபீடங்கள். இல்லது ஆகாசினுடைய மேல் வீட்டில் இருந்ததுமான பலிபீடம்.
என்ன பலிபீடம் ஆகாஸ் ஏற்படுத்தினார்? ஏன் அந்த பலிபீடத்தை நம்ம இடிக்கணும்? அந்நிய தேவர்களுக்காக. ஓகே, இங்க யாரை குறித்து பேசப்பட்டிருக்கு? ஆஃப்கோர்ஸ் ஆகாஸ். ஆகாசுடைய பலிபீடத்தை தான் இடிக்கணும், ரைட். ஆனா யார் இடிக்க போறா? இடிக்க போறவர் யார்? 2 ராஜாக்கள் முன்னாடி அப்படியே வாசித்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். யோசியா. ஓகே, நம்மளுடைய சப்ஜெக்டுக்கு வருவான். சோ யோசியா தான் என்ன செய்றார்? இந்த ஆகாசினுடைய பலிபீடத்தை இடிக்க போவது யார்? யோசியா அப்படின்னாவே 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 22வது அதிகாரத்துல இருந்து நீங்க வாசித்தீங்கன்னா 8 வயசுல ராஜாவான ஒரு ராஜா யாரு? யோசியா. எத்தனை வயசுல? 3ஆம் கிளாஸ்ல ஸ்லேட் எடுத்து ஸ்லேட்டு குச்சை பிடிச்சி எழுதக்கூடிய வயசு அது. இந்த வயசுல அவர் என்ன செஞ்சிட்டாரு? ராஜாவா மாறிட்டாரு. சரி, ராஜாவா மாறினாரு. அவரோட வாலிபா வயது வரும் பொழுது அவர் தேவனை என்ன செய்தாரு? இன்னுமாக அந்த வசனங்கள்லாம் வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா, தாவீது தன்னுடைய தகப்பனாகிய தாவீது வழிபட்ட காரியங்கள் எல்லாம் வழிபட்டு மோசனுடைய நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் கை கொண்ட ஒரு நல்ல ராஜா யோசியா. ஆனா இந்த யோசியாவுடைய அப்பா எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா, ஒரு மோசமான ஒரு ராஜா. யோசியாவுடைய அப்பா ஒரு மோசமான ஒரு ராஜா. யோசியாவுடைய அப்பா ஆமோன். இந்த ஆமோன் 2 வருஷம் தான் ஆட்சி பண்ணினாரு. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு மோசமான தகப்பனுக்கு ஒரு நல்ல தாய்க்கும் பிறந்த ஒரு நல்ல ராஜா தான் இந்த யோசியா ராஜா. இவருடைய வாலிப நாட்கள வளர்ந்தாரு. தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தாரு. இப்படி செஞ்சு இவருடைய நாட்கள்ல இவர் இடித்த ஒரு பலிபீடம் தான் ஆகாசுடைய பலிபீடம். அப்படி என்றால் ஆகாஸ் யார்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம யோசியா தான் பலிபீடத்தை இடித்தான் பார்க்கிறோம். யோசியாவோட அப்பா யாருன்னு பார்த்தோம், ஆமோன் பார்த்தோம். ஆமோனுடைய அப்பா யாரு? மனாசே. இப்போ யோசியாவுடைய தாத்தா யாரு? மனாசேக்கு முன்னாடி இருந்தவர் யாரு? எசேக்கியாவுக்கு முன்னாடி இருந்தவர் தான் இந்த ஆகாசு. கிளியரா? ஆகாசுக்கு அடுத்தது எசேக்கியாவுடைய பையன் மனாசேவுடைய பையன் ஆமோனுடைய பையன் யோசியா. இப்ப இந்த யோசியா யாருடைய இடிக்கிற? நம்ம தாத்தாவுடைய தாத்தா பலிபீடத்தை தான் அவர் என்ன செய்றாரு? இடிக்கிறார். ஓகே, அப்படின்னா இந்த ஆகாஸ் யாரு? எடுத்து வாசிப்போம். 2 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போமானால் வேகமாக வாசிப்போம். செய்யாமல் தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யல. அடுத்தது 3வது வசனத்தை வாசித்தீங்கன்னா அருவருப்பு. என்ன அந்த வார்த்தையை பாருங்க, அருவருப்பு. 3வது வசனம், இவர்கள் துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படி தன் குமாரன் முதலாய் தீக்கடக்க பண்ணினான். அப்படின்னா என்ன அர்த்தம்? விக்கிர ஆராதனை தீக்கடக்க பண்ணினதுங்கிறது இன்னைக்கு நம்ம ஊர்ல பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, தீ மிதிப்பது. சோ எதற்கு தீ மிதித்தாங்களா? விக்கிர தேவங்களுக்கு, அந்நிய தேவங்களுக்கு. இந்த அந்நிய தேவங்கள் எங்க இருந்து வந்தாங்க? யாரை இவங்க துரத்துனாங்களோ, துரத்தின புறஜாதியாருடைய தெய்வத்துக்கு இவங்க என்ன செய்யறாங்க? அதுவும் யாரு? தன்னுடைய மகன். அந்நிய தேவர்களை வழிபட்ட ஒரு ராஜா தான் இந்த ஆகாஸ். ஓகே, 10வது வசனத்தை வாசிப்போம். இப்ப ஏன் நிறுத்தி வாசிப்போம். இப்போ தமஸ்குக்கு போறாரு. தமஸ்குக்கு போற வழியில தமஸ்குல ஒரு பலிபீடத்தை பாக்குறாரு. சரிதானா?
தமஸ்குக்கு போறாரு. போறதுல தமஸ்குல ஒரு பலிபீடத்தை பார்க்கிறாரு. வாசிங்க. இப்போ அந்த பலிபீடத்தை பார்த்த உடனே அந்த பலிபீடத்தின் சாயலையும் சகல வேலைப்பாடாகிய அதன் மாதிரியையும் என்ன செய்றாரு? ஆசாரியனாகிய உரியாவுக்கு அனுப்பினார். தமஸ்குக்கு போனாரு, பலிபீடத்தை பார்த்தாரு. பார்த்த உடனே இவருக்கு என்ன ஆயிருச்சு? இந்த பலிபீடம் எனக்கு பிடிச்சிருக்கு, பார்ப்பதெல்லாம் ஆசை. அது மாதிரி ஒரு ஆசைப்பட்டாரு. தமஸ்குடைய பலிபீடம். உடனே என்ன செஞ்சிட்டாரு? நான் நினைக்கிறேன் அப்பவுமே டெக்னாலஜி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். போட்டோ எடுத்து அப்படியே வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுட்டு இருப்பாரு. எப்ப நான் வர்றதுக்கு முன்னாடி இந்த போட்டோ பார்த்திருக்கேன், இந்த பிளான் பார்த்திருக்கேன், இந்த பிளான்ல இந்த இதுல என்ன செஞ்சிடணும், ஒரு பலிபீடத்தை கட்டிடணும் அப்படின்னு சொல்லி யாருக்கு அமுச்சு கொடுத்துட்டாரு? ஆசாரியனாகிய உரியாவுக்கு அமுச்சு கொடுத்துட்டாரு. உரியாவுக்கு பின்னாடி அப்படியே கீழே வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா அமுச்சு கொடுத்து திருப்பி இவர் வருவதற்கு முன்பதாக 11வது வசனத்தை வாசிங்க. கட்டி முடித்தான் அப்படின்னு சொல்லி இருக்கும். அவன் என்ன செய்தானா? ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவில் இருந்து அனுப்பின கட்டளையின்படி எல்லாம் செய்தான். அப்ப இவன் என்ன செஞ்சாச்சு? இப்ப ஒரு பலிபீடத்தை கெட்டி முடிச்சாச்சு. இப்ப இந்த பலிபீடம் எதற்கு சாயலாக, எதற்கு மாதிரியாக இருக்குது? தமஸ்குல அவன் பார்த்த பலிபீடத்துக்கு மாதிரியும் சாயலமாக இங்க ஒரு பலிபீடத்தை ஏற்படுத்தியாச்சு. நமக்கு தெரியுமா பலிபீடம் எங்க இருக்கு? ஆசாரிப்பு கூடாரத்துல. ஆசாரிப்பு கூடாரத்துல பலிபீடம் இருக்கு. எதற்கு இருக்கு பலிபீடம்? பலியிடுவதற்கு. அதுக்கப்புறம் ஒரு ஆல்டர் இருந்துச்சு, அதுக்கு பேர் தூபபீடம். அது பரிசுத்த ஸ்தலத்துல இருந்துச்சு. பார்க்கறத பார்த்தா ஆசாரிப்பு கூடாரத்தை சொல்லுங்கிற மாதிரி இருக்குது. ஆசாரிப்பு கூடாரம் ஒரு லே அவுட். ஆசாரிப்பு கூடாரத்துல வெளியில இருக்கக்கூடிய அவுட்டர் கோட்னு சொல்லக்கூடியதெல்லாம் பிரகாரம். சோ பிரகாரங்கிறது சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள் பிரகாரம். இந்த பிரகாரத்துல என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா ஒரு பலியிடுவதற்காக ஒரு ஆல்டர் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நீர் தொட்டி இருக்கும். கை கால்லாம் கழுவாங்க. கழுவிக்கிட்டு ஆசாரியன் என்ன செய்வாங்க? பரிசுத்தலத்துக்கு போவாங்க. பரிசுத்தலத்துக்கு போனா அங்க 1-3 இருக்கும். ரைட் சைடு பாத்தீங்க அப்படின்னா சமூகத்துக்கு அப்ப இருக்கும். லெப்ட் சைடு பாத்தீங்கன்னா குத்து விளக்கு இருக்கும். முன்னாடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தூபபீடம் இருக்கும். தூபபீடத்துக்கு அடுத்தாப்புல ஒரு திரைச்சீலை இருக்கும். அந்த திரைச்சீலைக்கு அந்த சைடு இருக்கிறது மகா பரிசுத்த ஸ்தலம். அங்க இவரால கூட போக முடியாது, பிரதான ஆசாரியனால தான் போக முடியும். இங்க ஆசாரியன் போகலாம், அங்க பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போக முடியும். வருஷத்துக்கு ஒரு முறை போவான். அப்போ இந்த பலிபீடம் எங்க இருக்கு? ஆசாரிப்பு கூடாரத்தின் முறைமையின்படி கட்டப்பட்டதான் சாலமோனுடைய ஆலயம். இப்போ சாலமோனுடைய ஆலயத்துக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு பலிபீடம் இதுதான் பலிபீடம். சாலமோனுடைய ஆலயம் ஒன்றுதான் தேவ ஆலயம், மீதி எல்லாமே ஜெபாலயம். மீதி எல்லாமே ஜெபாலயம். நீங்க புதியற்பாட்டை வாசித்தீங்கன்னா ஜெபாலயத்துக்கு போனார் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஜெப ஆலயம் வேறு, தேவ ஆலயம் வேறு. இன்னைக்கு நம்ம இருக்கிற மாதிரி ஒரு மெயின் சர்ச் அப்படின்னா அதுதான் தேவாலயம், எருசலேம் தேவாலயம். மீதி இருக்கிறது எல்லாமே ஜெபாலயம். இப்போ இங்க தேவாலயத்தில் வைக்கப்பட்டிருக்கிற இந்த பலிபீடம் மட்டும்தான் பலிபீடம். இந்த பலிபீடத்தை தாண்டி இப்போ புதுசா ஒரு பலிபீடத்தை யார் கொண்டு வரா? ஆகாஷ் கொண்டு வராரு. எந்த பலிபீடம்? தமஸ்குல நான் பார்த்தேன்ல பலிபீடம், அந்த பலிபீடம். தமஸ்குல இவர் பார்த்த பலிபீடம் ஒரு புறஜாதியான ஒரு பலிபீடம். விக்கிர ஆராதனைக்குரிய தெய்வத்திற்கு பலியிடுவதற்காக உண்டாக்கப்பட்ட பலிபீடம். இந்த பலிபீடத்தை பார்த்து தான் ஆகாஷ் என்ன செய்யறாரு? அடுத்ததா ஒரு பலிபீடத்தை செய்யறாரு. செஞ்சு இந்த பலிபீடத்தை வாசிப்போம். அடுத்தபடியாக தொடர்ந்து 2 ராஜாக்கள் 16-12 வாசிப்போம். ஓகே ஓகே வாசிங்க. அப்படியே சொல்லிட்டு போறான். ஆக்சுவலா இப்போ அவர் அங்கிருந்து கொண்டு வந்த ஒரு பெரிய பலிபீடம் இது. இந்த பலிபீடத்தில் இப்ப என்ன செய்யாச்சு? எல்லா பலியிட ஆரம்பிச்சாச்சு.
எல்லா பலியும் இடுறதுக்கு இவருக்கு யார் சொன்னா? தவறு. பலிபீடம் கெட்டினது தவறு, பலியிட்டது ரெண்டாவது தவறு. ஓகே, அப்படியே அடுத்த வசனங்களை நீங்க தொடர்ந்து 15வது வசனத்தை வாசிப்போம். ஆசாரியனாகிய உரியாவை நோக்கி, இந்த பெரிய பலிபீடத்தின் மேல், இந்த பெரிய பலிபீடம்ங்கிறது என்ன பலிபீடம்? தமஸ்குவின் பலிபீடம், தமஸ்குவின் சாயலின் பலிபீடம் வச்சுக்கலாம். வாசிங்க. எல்லா பலி நீ செலுத்து. நின்றணும். சகல இரத்தத்தையும் தெளிப்பாயாக. இது வரைக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கு? பெரிய ஒரு பலிபீடம் பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த பலிபீடத்தில் இது எல்லாம் நீ செய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்தது சொல்றாரு, இந்த வெண்கல பலிபீடமோ. இப்போ இந்த பலிபீடம் எந்த பலிபீடம்? வெண்கல பலிபீடம், தேவனுடைய பலிபீடம். அது தமஸ்குவின் பலிபீடம் வச்சுக்கோம் பேரு, இல்ல தமஸ்குவின் சாயலான பலிபீடம். இப்போ பலி எல்லாமே எதுல செலுத்தப்படுகிறது? பெரிய பலிபீடத்துல செலுத்தப்படுகிறது. செலுத்தப்பட்டு இந்த வெண்கல பலிபீடத்தை ஓரமா வச்சுட்டாரு அவரு. வச்சுக்கிட்டு இது எதுக்கு உதவும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்ப நான் குறி கேட்கறதுக்காவது உதவும். இப்போ என்ன ஆயிடுச்சு? தேவனுடைய பலிபீடத்தை ஒதுக்கி வச்சிட்டாரு அவரு. 17 வாசிங்க. யாரோட நிமித்தம்? அசிரியர் நிமித்தம். ஓகே, இந்த அசிரியர் தான் அங்க தமஸ்குல பார்க்க போறது. ஓகே, நமக்கு வருவான். ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிட்டாரு? இப்போ பலிபீடத்தை மாத்தினாரு. 2 அங்க கடல் தொட்டின்னு சொல்லியிருக்கோம், நீர் தொட்டி. அது ஒன்றும் இல்லை, நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? பலிபீடத்துக்கு அடுத்தாப்புல இருக்கக்கூடிய கை கால் கழுவக்கூடிய அதான் லொகேஷன் மாத்தினாரு. 2 மாத்தியாச்சு. 3 அதே பக்கத்துல அந்த ஆலயத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஓய்வு நாளானா நம்ம மஜ்லிஸ்ன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? மஜ்லிஸ்ன்ட்டு அது மாதிரி எல்லாரும் ஓய்வு நாளானா கூடி இருக்கக்கூடிய ஓய்வு நாள் மண்டபம். இப்ப இந்த மண்டபத்தையும் என்ன செஞ்சாச்சு? மாத்தியாச்சு. யாருக்காக? யாருக்காக மாத்தினாரு? அசிரியாவின் ராஜாவுக்காக மாத்தினார். அப்ப புறஜாதியா இருக்கக்கூடிய ஒரு ராஜாவை பிரியப்படுத்துவதற்காக பலிபீடத்தை மாத்தினாரு, தொட்டிய மாத்தினாரு, மண்டபத்தை மாத்தினாரு. இதுதான் ஆகாஷ் செய்த ஒரு காரியம். அப்ப ஆகாஷ் செய்தது சரியா? இப்போ சொல்றாரு, நீ எல்லாமே என்ன செஞ்சிட்ட? இது மாதிரி பண்ணினால உன்னுடைய தேசத்தை நான் என்ன செய்ய போறேன்? ஒரு வசனத்தை வாசித்து நம்ம சொல்லலாம். 2 நாளாகமம் 28வது அதிகாரம் 19வது வசனம். நான் யூதாவை தாழ்த்தினேன், சீர்குலைத்தேன். அருமையான ஒரு 2 வார்த்தையை சொல்லியிருப்பாரு. வாசிங்க வேகமா. 2 நாளாகமம் 28வது அதிகாரம் 19வது வசனம். யார் நிமித்தம் யூதாவை தாழ்த்தினார்? அவனும் அஸ்ரியர் நிமித்தமாக என்ன செய்தார? எல்லாத்தையும் மாத்தினா. இப்போ தேவன் என்ன செய்றாரு? ஆகாசி நிமித்தம் யூதாவை தாழ்த்தினார். 1. 2 யூதாவை சீர்குலைத்து கர்த்தருக்கு விரோதமாய் மிகவும் துரோகம் பண்ணினார். ஆகாஷ் என்ன செய்தாரு? எல்லா காரியங்களும் தேவனுடைய காரியங்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு? ரீப்ளேஸ் பண்ணினாரு. என்ன செய்தாரு? ரீப்ளேஸ் பண்ணினாரு. இன்றைக்கு ஆகாஷனுடைய பலிபீடம் நம்மளோட வாழ்க்கையிலும் இருக்கு. நம்மளோட வாழ்க்கையிலையும் ஆகாஷனுடைய பலிபீடம் இருக்கு. மனுஷனை திருப்தி செய்வதற்காக, மனுஷனை
சந்தோஷப்படுத்துவதற்காக அவங்க என்ன நினைப்பாங்க, எப்படி நினைப்பாங்க, அவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் இப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய அநேக பலிபீடம் இன்னைக்கு, ஆகாசினுடைய அநேக பலிபீடம் இன்னைக்கு எங்க இருக்கு? எனக்குள்ளாக இருக்கு, உங்களுக்குள்ளாக இருக்குது. அநேக பலிபீடம் நமக்குள்ள இருக்குது. இந்த திருவிருந்துக்கு செல்வதற்கு முன்பதாக இந்த பலிபீடத்தை என்ன செய்யப்பட வேண்டும்? தகர்க்கப்பட வேண்டும். ரீப்ளேஸ் பண்றான். அதான் ஆகாஷ் செஞ்ச காரியம். ரீப்ளேஸ். எதை ரீப்ளேஸ்? வர்ஷிப்பா. இன்றைக்குள்ள காலகட்டத்தில் சபையில என்னன்னா ஆகாஷனுடைய பலிபீடம் இருக்கு அப்படின்னா, வர்ஷிப் எப்படி ஆயிருச்சு, ஆராதனை எப்படி ஆயிருச்சு, என்டர்டைன்மெண்டா மாறிடுச்சு. வர்ஷிப் எப்படி ஆயிருச்சு? என்டர்டைன்மெண்டா ஆயிருச்சு. தேவன் சொல்றாரு, ஆவியோட உண்மையோட தேவனை நீ தொழுது கொள்ளுன்னு சொன்னா, இன்னைக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஆராதனையா மாறிடுச்சு. பிரேயர் எப்படி மாறிடுச்சு? ப்ரோக்ராமா மாறிடுச்சு. பியூரிட்டி எப்படி மாறிடுச்சு? பாப்புலாரிட்டியா மாறிடுச்சு. எல்லாம் என்ன செஞ்சிருச்சு? ரீப்ளேஸ் ஆயிருச்சு. எல்லாம் ரீப்ளேஸ். இந்த ரீப்ளேஸ் ஆகிற எல்லா பலிபீடமும் யாருடைய பலிபீடம் அப்படின்னா, ஆகாஷனுடைய பலிபீடம். தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய பார்வைக்கு பொல்லாத செய்து, தேவனுடைய காரியங்களுக்கு பதிலாக மாற்றி, தேவனுடைய அனுமதி இல்லாம மாற்றி செய்த ஒவ்வொரு காரியமும் ஆகாஷனுடைய பலிபீடம். இன்றைக்கு இந்த பலிபீடம் தான் நமக்குள்ளாக இருக்கு. அழைப்பு இருந்துச்சோ இல்லையோ, தலைமை தத்துவத்தை நம்ம எடுத்துறோம். ஆகாஷனுடைய பலிபீடம். இந்த ராபோஜனத்துக்கு செல்ல முன்பதாக, திருவிருந்துக்கு செல்ல முன்பதாக எந்தெந்த காரியங்கள்ல, தேவனுடைய காரியங்கள் எந்தெந்த காரியங்கள்ல நான் எதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிருக்கிறேன்னு சொல்லி நீங்க தான் இப்ப பாக்குறீங்க. ரீப்ளேஸ் பண்ணிருக்கிற ஒரு காரியத்தையும் மறுபடியும் என்ன செய்யணும்? சீரமைக்கப்பட வேண்டும். மறுபடியும் என்ன செய்யப்பட வேண்டும்? சீரமைக்கப்பட வேண்டும். இப்படி ஆகாஷ் ஏற்படுத்தின இந்த பலிபீடம், இந்த பலிபீடம் எங்க வச்சிருந்தாருன்னா, அவருடைய மேல் வீட்டு அறையில வச்சிருந்தாரு. மேல் வீட்டு அறைங்கிறது சீக்ரெட்டா அவர் மட்டுமே செய்யக்கூடியது. பார்ப்பதெல்லாம் ஆசையா இருக்குது அப்படின்னு சொன்னா முடிவு பண்ணிடணும், நான் ஆகாஷனுடைய பலிபீடம் எனக்குள்ள இருக்குதுன்ட்டு. 10 கட்டளை 10வது கட்டளை சொல்லுது, இச்சையாதிருப்பாயாக. நீ இச்சித்தேனா ஆகாஷனுடைய பலிபீடம் அல்லவா உன்னிடத்துல இருக்கு. இந்த பலிபீடம் ஆகாஷனுடைய பலிபீடம். இந்த பலிபீடத்தை யோசியா தகர்த்தார். யோசியா என்ன செய்தார்? தகர்த்தார். இன்றைக்கு நம்மளும் இந்த திருவிருந்துக்கு செல்ல முன்பதாக நம்மளை சுத்திகரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா, ஆகாஷனுடைய அநேக பலிபீடங்கள் நமக்குள்ளாக இருக்கிறது. அநேக பலிபீடங்கள் இருக்கு. ஏன் மேல் வீட்டு மாடின்னு சொன்னா அது ரகசியம். அடுத்தது அது பாப்புலாரிட்டி. இந்த ரகசியம் பாப்புலாரிட்டியா இருக்கக்கூடிய இப்படி அநேக காரியங்கள் இருக்குமானால், இது எல்லாவற்றையும் எப்படி யோசியா தகர்த்தெறிந்தாரோ அதுபோல நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற இந்த பலிபீடத்தை நம்ம என்ன செய்யப்பட வேண்டும்? தகர்க்கப்பட வேண்டும். இல்ல அப்படின்னு சொன்னா தேவன் பிரியமா இருக்க மாட்டார். தேவன் பிரியமா இருக்க மாட்டார். இதே ஆகாஷ் அவனுடைய முடிவு எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, மரித்து ராஜாக்கள் அடக்கம் பண்ணக்கூடிய இடத்துல அடக்கம் பண்ணப்படாமல் அடுத்தாப்புல அடக்கம் பண்ணாங்க. டிஸ்ஹானர் அப்படின்னு சொல்லுவாங்க. அத அப்படிப்பட்ட பலிபீடம் யோசித்து பாருங்க, நமக்குள்ள இருக்குதா? எதெல்லாம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம்? மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு எதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம்? என் ஆசைக்காக எதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறான்? என்னோட பேருக்காக எதெல்லாம் நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன்? என்னுடைய லாபத்துக்காக எதெல்லாம் நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன்? இது எல்லாத்தையும் நம்ம மறுபடியும் சீரமைக்கப்பட வேண்டும். ஆகாஷனுடைய பலிபீடம் தகர்க்கப்பட வேண்டும். வாசிப்போம் மறுபடியும். அந்த முதலாவதாக நம்ம வாசித்த அதே வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 23:12. இரண்டாவதாக இந்த யோசியா இடித்த அடுத்த ஒரு பலிபீடம் என்ன பலிபீடம் தெரியுமா? மனாசேயின் பலிபீடம். ஆகாஷனுடைய பலிபீடத்தை இடித்தார். இப்போ மனாசேனுடைய பலிபீடம். அந்த மனாசேனுடைய பலிபீடத்தை குறித்து சொல்லும் பொழுது, மனாசே அந்த வசனத்தை டிஸ்ப்ளே பண்ணுங்க. மனாசே
அவர் அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களில் உண்டாக்கின பலிபீடங்கள். பிரகாரம், கோர்ட், பிரகாரம். சோ வெளியில உள்ளாடி இருக்கக்கூடியத என்ன செஞ்சாரு? வாசிப்பாத உண்டாக்கின பலிபீடங்களை ராஜா இடித்து. அப்போ மனாசே 2 பலிபீடங்களை எங்க உண்டாக்கிட்டார்? இப்போ ஆலயத்தின் உள் உண்டாக்கினார். ஆலயத்தின் உள் 2 பலிபீடத்தை உண்டாக்கினார். அப்படியே நீங்க 2 ராஜாக்கள் 21வது அதிகாரம், நேரம் இல்லாதனால அப்படியே சொல்றேன். 2 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, இந்த மனாசே பொல்லாதனவைகளை செய்தான். 3 வான சேனைகளுக்கு அவன் பலியிட்டான். 4வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆலயம். வாசிங்க 4வது வசனம். எப்படி ஆலயத்துல பலிபீடத்தை நீங்க கட்டணும் அப்படின்னா தேவன் கொடுக்கணும் பிளான். தேவன் தானே மோசேக்கு பிளான் கொடுத்தாரு. தேவன் தானே வெளிப்படுத்தினாரு சாலமோனுடைய ஆலயம் கட்டுவதற்கு. அப்படிங்கும் போது மனாசே செய்தது தவறு. 6வது வசனம் வாசிங்க. போதும். மனாசேயினுடைய பலிபீடம். இரண்டாவதாக யோசியா இடித்த ஒரு பலிபீடம். என்ன பலிபீடம்? மனாசேயின் பலிபீடம். என்னது இது மனாசேயின் பலிபீடம்? மனாசே என்ன செய்யறாரா? குறி கேட்கிறாரு, நாள் பார்க்கிறாரு, அங்கனம் பார்க்கிறாரு. இது எல்லாம் செய்யறது பலிபீடத்தை கெட்டி தன்னுடைய குமார தீமிதிக்க பண்ணி இது எல்லாம் செய்யறது. இதெல்லாம் என்னது? காம்ப்ரமைஸ் ஆகிறது. மனாசேயின் பலிபீடம்ங்கிறது காம்ப்ரமைஸ். சத்தியத்தை சத்தியமா ஏற்றுக்கொள்ளாம காம்ப்ரமைஸ் ஆகிறது. ஜோசியம் பார்க்கிறது தப்பு இல்ல, அஞ்ஞானம் பார்க்கிறது தப்பு இல்ல, நாள் பார்க்கிறது தப்பு இல்ல. தேவனானே நாளை உண்டாக்குனாரு. அப்ப நாள் பார்க்கிறது தப்பு இல்ல, நேரம் பார்க்கிறது தப்பு இல்ல. நேரத்தையும் அவர் நானே உண்டாக்கினார். காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது, சத்தியத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது. இதை குறித்து அப்போஸ்தலர்ல நீங்க வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 19வது அதிகாரம், நேரம் இல்ல, குறித்து வைத்துக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா, அங்க ஒருத்தன் வாரான். என்ன செய்யறாரு? கோயிலோட சிலையில சின்ன சின்னதா செஞ்சு வியாபாரம் பண்றாரு. எங்க? என்னது அது? இன்னைக்குள்ள நடைமுறை வாழ்க்கையில சொல்லணும்னா கீச்செயின். என்னது? கீச்செயின். இப்ப தமிழ்நாட்டுல ஃபேமஸா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஃபேமஸா போயிட்டு இருந்த ஆசீர்வாத தட்டு. என்னது? ஆசீர்வாத தட்டு. பரலோகத்தின் திறவுகோல், தங்க திறவுகோல். தங்க திறவுகோல் நல்ல அனுபவம். யார் அது? தங்க திறவுகோல். எல்லாம் வாங்கினாலும் பரலோக ராஜ்யம் போக முடியாது. சத்தியத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது. எப்படி? பிசினஸா மாத்திக்கிறது, பிசினஸா ஏலம் விடுறது. கோயிலுக்கு நானே, அந்த காசு கோயிலுக்கு நானே ஏலம் விடுறது. இது எல்லாமே தவறுதான். இது எல்லாமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது. என்னது? எனக்கு தேவையான நன்மையை நான் எடுப்பதற்காக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது. தேவன் சொல்றாரு, ஆலயத்தை உள்ளாடி எல்லாம் வித்துக்கிட்டு இருந்தவங்களை பார்த்து அடிச்சு சொன்னாரு, இது வியாபார சந்தை அல்லன்ட்டாரு. இன்னைக்கு இது பங்கு சந்தையா மாறிடுச்சு. சபை பங்கு சந்தையா மாறிடுச்சு. காம்ப்ரமைஸ் பண்ணியாச்சு, காம்ப்ரமைஸ் பண்ணியாச்சு. வேற எதுவும் விற்க வேண்டாம், ஆனா பைபிள் வித்துக்கலாம். பைபிள் வித்துக்கலாம், கீச்செயின் வித்துக்கலாம், அது சிலுவை போட்ட கீச்செயின் வித்துக்கலாம். எல்லாமே காம்ப்ரமைஸ். தேவனை தொழுது கொள்றங்க, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டாம். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டாம். இப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி 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 வரக்கூடிய ஒவ்வொரு காரியம் மனாசேயின் பலிபீடம். இந்த பலிபீடத்தை யாரு உடைத்தா? இப்போ யோசியா உடைத்தார். வேண்டாம், எனக்கு என்ன செய்யப்பட வேண்டாம், இது மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு போறது எனக்கு வேண்டாம். சத்திய சத்தியமாக இருக்கட்டும். சத்தியம் காம்ப்ரமைஸ் ஆக மாற வேண்டாம்.
சத்தியத்தை நான் ரீப்ளேஸ் பண்ணவும் வேண்டாம், சத்தியத்தை நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவும் வேண்டாம். இதுதான் மனாசையின் பலிபீடம். காம்ப்ரமைஸ். எந்தெந்த காரியங்களை, தேவனுடைய காரியங்கள் எந்தெந்த காரியங்களை காம்ப்ரமைஸ் ஆகிட்டு இருக்கோம். ராபோஜனத்துக்குள்ளாக செல்லும் என்பதாக அறிக்கையிடுங்க. தேவனோட சமூகத்தில் அறிக்கையிடுங்க. கர்த்தாவே, இந்தந்த காரியத்தில் நான் காம்ப்ரமைஸ் ஆகிட்டேன், உலகத்தோட காம்ப்ரமைஸ் ஆகிட்டேன் நான். இனி இந்த காம்ப்ரமைஸ் ஆகாதபடி என்ன நீங்க தகுதிப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, திடப்படுத்துங்கன்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் கதருங்க. நிச்சயமாக தேவன் என்ன செய்வார்? நம்மளை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 23வது அதிகாரம் 15வது வசனம். யெரொபெயாம். நல்லது. இந்த காம்ப்ரமைஸ் யெரொபெயாம் மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பலிபீடம். யெரொபெயாம் பெத்தேலில் உண்டாக்கி இருந்த பலிபீடம். இந்த பலிபீடத்தையும் யோசியா என்ன செய்தாரு? உடைத்தார். அவர் உடைத்த 3வது பலிபீடம், அதையும் உடைத்தார். இந்த காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறதுல தான் நீங்க சுத்திகரிக்கப்பட வேண்டும். காம்ப்ரமைஸ் ஆகாம சுத்திகரிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம்? ரீப்ளேஸ் பண்றது. 2வது பார்த்தோம் காம்ப்ரமைஸ். 3வது யெரொபெயாம். யார் இந்த யெரொபெயாம்? யெரொபெயாம். ஓகே, இந்த யெரொபெயாமை குறித்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய நேரம் இல்லாதனால நேரடியாக நான் வரேன். ஒரு 2-3 வசனங்களை மட்டும் நம்ம வாசிப்போம். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 30லிருந்து 33 வரைக்கும். கொஞ்சம் கவனமா அதை கவனிங்க. 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 30லிருந்து வாசிங்க. 30ல வந்து வாசிங்க. அகியா. ஃபர்ஸ்ட் அகியா. யார் இந்த அகியா? இந்த அகியா யாரு? ஒரு தீர்க்கதரிசி. அகியா. வாசிங்க. அகியா ஒரு தீர்க்க தரிசனமா சொல்றாரு. இங்க வந்து ஒரு புது சால்வை எடுத்து 12 துண்டா கிழிச்சு 10 துண்டை எடுத்து யாருக்கு கொடுத்தாரு? வாசிங்க 31. 10 துண்டுகளை எடுத்துக்கொள். பத்து துண்டுங்கிறது என்னது? 10 கோத்திரம். இந்த 10 கோத்திரம் தான் இஸ்ரேல். இந்த 10 கோத்திரம் தான் இஸ்ரேல். மீதி உள்ள 1+1 2 யூதயா. இப்போ இந்த 2 கொடுத்துட்டாரு. சாலமோன் இடத்துல இருந்து வாங்கி உனக்கு கொடுத்தாருன்னா நீ தேவனோட பார்வையில் எப்படிப்பட்டவன்? நல்லவன். ஆனா இந்த நல்ல ராஜா தான் பிற்பாடு என்ன செஞ்சிட்டாரு? தேவனிடத்துல இருந்து அவ்வளவு ஆசீர்வாதம் பெற்றாரு. அவ்வளவு ஆசீர்வாதம் பெற்ற இவரு பிற்பாடு என்ன செஞ்சிட்டாரு? வழி விலகினார். தேவனுடைய சமூகத்துல வழி விலகினார். வாசிங்க 1 ராஜாக்கள் 12வது அதிகாரம் 27வது வசனம். இல்ல 1 ராஜாக்கள் தானே? 1 ராஜாக்கள் 12வது அதிகாரம் 27. கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனாள். இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாம் என்னும். நல்லா பாத்துக்கணும், 2 பேர் வருது. ரெகொபெயாம்னு ஒரு பேரு, இன்னொரு பேரு என்ன வாஸ்தவம் போதா? யெரொபெயாம். யாருன்னு தெரியுதா உங்க 2 பேத்துக்கும்? இவங்க 2 பேரும் யாருன்ட்டு? ஒரு ஆளு ஜெரமியா, இங்கிலீஷ்ல ஈஸியா இருக்குது. ஒரு ஆளு ஜெரமியாங்கிறது தான் இந்த 10 இதை வாங்கின ஒரு ராஜா. அடுத்தது ஆர். ஓகேவா? இவரு தான் சாலமோனுடைய பையன். வாசிங்க, இப்போ வாசிங்க. யூதாவின் ராஜாவாகிய இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்களை என்னை கொண்டு போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாம் பரிசமாய் போய் தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான்.
இப்போ இவரு என்ன சிந்திக்கிறார்னா, ஆல்ரெடி 10 இவர்கிட்ட வந்தாச்சு, 2 தனியா போயாச்சு, யூதாவின் ராஜா கிட்ட போயாச்சு, இந்த 10 இருக்குது. ஆனா எருசலேம் மலை எங்க இருக்கு? யூதேயால இருக்கு. இப்ப மக்கள் எல்லாரும் எங்க போவாங்க? பலியிடுறதுக்கு எங்க போவாங்க? யூதாவுக்கு போவாங்க. இப்ப யூதாவுக்கு போனா நம்மளை விட்டுக்கிட்டு இன்னொரு இடத்துல உள்ள அந்த ஆலயத்துக்கு போகும்பொழுது நம்மளை மறந்து ஒருவேளை அந்த ராஜாவோட சேர்ந்து நம்மள கொன்றுவாங்களோ, இல்ல அவங்களோட சேர்ந்து நம்ம ராஜ்யம் போயிருமோ அப்படின்னு சொல்லி இவனுடைய உள்ளத்துல என்ன செஞ்சான்? நினைத்தான், சிந்தித்தான். புரியுதா? இந்த டாபிக் புரியுதா? இதுதான் காரியம். இப்போ இப்படி பண்ணிட்டாங்கன்னா என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு இப்ப என்ன செய்யறாரு? அங்க போறத ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணணும்னா என்ன செய்யணும்? இங்க ஒரு பலிபீடத்தை கேட்டுட்டா இங்கேயே பலியிடுவாங்கல்ல, இவங்க அங்க போக மாட்டாங்கல்ல, யூதேயாவுக்கு போக மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்லாத ஒரு காரியத்தை, தேவனுக்கு விரோதமான ஒரு காரியத்தை இங்க ஒரு பலிபீடத்தை கேட்டு இப்ப என்ன சொன்னா, நீங்க ஃபுல்லா அதை தொடர்ந்து வாசிங்க, டைம் இல்லாதனால போறேன். இதுதான் உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வம் அப்படின்னாரு. அப்போ ரெகேபியாம் பலிபீடம் அப்படிங்கிறது என்னது? பயமுள்ள பலிபீடம். ரெகேபியாம் பலிபீடம் பயம். அடுத்தது ரெகேபியாம் பலிபீடம் புகழை தேடக்கூடிய பலிபீடம். ரெகேபியாம் பலிபீடம் ஏமாற்றக்கூடிய ஒரு பலிபீடம். இப்போ ஏமாற்றக்கூடிய தன்மையும் இருக்குது, பயப்படுகிற தன்மையும் இருக்குது, எனக்கு மட்டுமே புகழ் வேணும் அப்படிங்கிற தன்மையும் இருக்குது. இப்படிப்பட்ட பலிபீடத்தை வச்சுட்டு இருக்கிறோம் நம்ம. இப்படிப்பட்ட பலிபீடத்தை வச்சுட்டு இருக்கோம். நான் அப்படிங்கிற ஒரு இது ரெகேபியாமின் பலிபீடம். இந்த பலிபீடத்தை உடைப்பான்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. எங்க இருக்குது? ஒரு தீர்க்க தரிசனம் எடுத்து வாசிங்க. 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம், 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 2வது வசனம். இல்ல இல்ல 1ல இருந்து வரும், அருமையான வசனம். நிற்கையில் தேவனுடைய மனுஷன் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி வாசித்த அகியா. வாசிங்க. பலிபீடமே பலிபீடமே. பாத்துக்கோங்க, 1 ராஜாக்கள்ல 13வது அதிகாரத்துல சொல்லப்படுது, யோசியான்னு ஒருத்தன் வருவான். யோசியான்னு ஒருத்தன் வருவான். இது திருப்பி எங்க நடந்து முடியுது? 2 ராஜாக்கள்ல நடந்து முடியுது. இந்த ஆண்டுக்கும் அந்த ஆண்டுக்கும் இடையில உள்ளது 300 ஆண்டு. தேவன் சொல்றாரு, சொன்ன தீர்க்க தரிசனம் 300 ஆண்டு கடந்து நிறைவேறுது. கடந்து என்ன செய்யப்படுது? நிறைவேறுது. அவன் வருவான், வந்து என்ன செய்வான்? எல்லாத்தையும் இடித்து போடுவான். நேரம் இல்லாதனால ஷார்ட்டா போறான். எல்லாத்தையும் இடித்து போடுவான்னு சொல்லுது. இதத்தான் யோசியா இப்ப என்ன செய்றாரு? ரெகேபியாமின் பலிபீடத்தை இடித்தார். ஹல்லேலூயா. ரெகேபியாம் இவருடைய காலம் பின்னாடி எப்படி போச்சு தெரியுமா? அது அழகா சொல்லியிருந்திருக்கோம். இவங்க என்ன செய்யறாங்கன்னா, பெத்தேல் மட்டும் வந்து, ஏன்னா இவங்க போயிடக்கூடாதுன்ட்டு அந்த மேப் நான் ஜஸ்ட் சொல்றதுக்கு நான் தெரிஞ்சுக்கணுமே சும்மா பார்த்தா, பெத்தேலுக்கும் தானுக்கும், அதாவது ஒரு எண்டுக்கும் இன்னொரு எண்டுக்கும் 2 பலிபீடத்தை வச்சிட்டாரு. இந்த எண்டுல இருந்து அந்த எண்டுக்கு ஒருத்தனும் பெறக்கூடாது, இந்த பலந்து அங்கேயும் பெறக்கூடாது. உனக்கு ஈஸியா நானு பலிபீடத்தை கட்டி தர, ஆக மொத்தம் என்னோட பலிபீடத்திலேயே பலியிடு. ஹல்லேலூயா. இதத்தான் ரொம்ப கிளவரா பண்ணினாரு. இந்த பலிபீடத்தை தான் யார் தகர்த்தா? யோசியா தகர்த்தாரு. பிற்பாடு இவருடைய மகன் என்ன செஞ்சாச்சு? வியாதிப்பட்டு இருக்கும் பொழுது மனைவியை கூப்பிட்டு, அழகா அந்த வசனங்கள் இருக்கும், மனைவியை கூப்பிட்டு, நீ போய் இதுக்கு முன்னாடி தீர்க்க தரிசனம் உரைத்தார் அல்லவா, எங்க இருந்து? யூதால இருந்து வந்து உரைத்தார் அல்லவா, அந்த தீர்க்க தரிசியை தேடி போ. ஆனா நீ ரெகேபியாவின் மனைவின் மட்டும் சொல்லிடாத, மாறு வேஷம். அப்போ ரெகேபியாவின் பலிபீடத்துக்குள்ள வந்துட்டா நம்ம வேஷம் மாறிதான் ஆகணும். அல்லேலூயா. ஆனா தேவன் சொல்றாரு, நீ ஒத்த வேஷம் இந்த பூமிக்கு தரிக்காத. நீ என்ன செஞ்சிடாத? ஒத்த வேஷத்தை இந்த பூமிக்கு நீ தரித்திராத. நீ அப்படியே கடவுளுக்கு பயந்த மாதிரியே இருக்கிற, ஆனா நீ பயப்பட மாட்டா.
நீ அப்படியே நல்லவ மாதிரியே இருக்கிற சபைக்குள்ள, ஆனா வெளியில போனா உன்னுடைய பேரு புகழுக்காக எதையும் செய்யற. ரெகொபெயாமின் பலிபீடம், இந்த பலிபீடம் இடிக்கப்பட வேண்டாம். இந்த பலிபீடம் இடிக்கப்பட வேண்டாம். யோசியா மூன்றாவதாக இடித்த பலிபீடம் இதுதான், ரெகொபெயாமின் பலிபீடம். இன்னைக்கு இந்த பலிபீடம் நமக்குள்ள இருக்குது, நமக்குள்ள இருக்குது. நல்லா வேகமா சொல்றான். ஆதியாகமம் 16வது அதிகாரத்துல தேவன் பாபேல் கோபுரத்தை இடிச்சதற்கு காரணம் என்ன? நாங்கள் சிதறி போகாதபடி, எங்களுடைய பேர் விளங்கும்படி, எங்களுடைய பேர் விளங்கும்படி. முடிஞ்சது, இடிச்சிட்டாரு. கெட்ட விடாதபடி தடை பண்ணிட்டாரு. அடுத்தது சொன்னாங்க, நான் கட்டின பாபிலோன். முடிஞ்சது. அங்க எங்கங்க நான் சொல்லி பேருக்காகவோ புகழுக்காகவோ செய்யற எல்லா காரியத்தை தேவன் என்ன செய்யறாரு? எடுத்து போடுகிறார். ரெகொபெயாமின் பலிபீடம் இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்குமானால் இன்றைக்கு தேவனோட சமூகத்துல ஒப்பு கொடுங்க. இந்த பலிபீடம் நான் முற்றிலுமாக இடித்து போடுகிறார் ராஜான்னு சொல்லி விடுங்க. யோசியாங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, யெகோவாவின் அக்கினியின் அர்த்தம். இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, இன்னைக்கு ஆவியானவர் நமக்குள்ளே அக்கினியாக இறங்கி 3 விதமான பலிபீடத்தை உடைக்கும்படியாக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒன்று, அவர் யாரோட பலிபீடம்? ஆகாசினுடைய பலிபீடம். எந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணனோ அதெல்லாம் நான் விட்டுறேன்னு சொல்லி தேவனோட சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. 2, மனாசையின் பலிபீடம், இது காம்ப்ரமைஸ் பலிபீடம். 3, ஆவியானவர் சொல்லக்கூடிய காரியம் ரெகொபெயாமின் பலிபீடம். நான் என்கிறத என்னோட பேருக்காக புகழுக்காக ஒத்த வேஷம் தெரிக்கிற இது எல்லாவற்றையும் இன்றைக்கு நான் இடிப்பேன். ஆனால் நான் இந்த திருவிருந்துக்குள்ளாக நான் கடந்து செல்லலாம். அபாத்திரமா இந்த திருவிருந்தை எடுத்தோம் அப்படின்னு சொன்னா அது நல்லதல்ல. சில பேர் வியாதியோட மரணத்தையும் சந்தித்தார்கள். எழுந்திருப்போம். தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில நான் ஏசாயா புஸ்தகத்துல வாசிக்கிறது போல நான் வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் உயர்ந்திருப்பேன்னு லூசிபர் சொன்னானே, அந்த ஒரு 4 ஆணவம் அல்ல, அது எனக்கு வேண்டாம். உலகத்துல ஒத்த வேஷம் தெரியாதபடி, நாள் நட்சத்திரம் ராசி இதெல்லாம் நான் பார்க்காதபடி, திருச்சபையில அரசியல் பண்ணாதபடி, வேதாகமம் சொல்லக்கூடிய நல் நடத்தையும் அன்பையும் மட்டுமே நான் பிடித்துக் கொள்ளக்கூடிய வகையில என்னிடத்துல காணப்படுகிற இந்த இடிக்கப்படக்கூடிய பலிபீடங்கள் இருக்குமானால் என்ன ஒப்பு கொடுக்கிறோம். நீர் இந்த பலிபீடங்கள் எல்லாம் இடிங்க ராஜா, இந்நாள் அல்ல உம்மால் கூடும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்துல ஒரு விஷயம் நம்ம ஒப்பு கொடுப்போம். பலிபீடத்தை செப்பனிட்ட பிறகுதான் எலியாவினுடைய சம்பவத்துல அக்கினி இறங்கப்பட்டது. பலிபீடத்தை செப்பனிட்ட பிறகுதான் அக்கினி இறங்கப்பட்டது. தேவ ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறணும்னு வாஞ்சிக்கிறீங்கன்னு சொன்னா பலிபீடத்தை செப்பனிடுங்க. எந்தெந்த பலிபீடத்தெல்லாம் உடைந்து கிடக்குதோ அந்தந்த பலிபீடத்தெல்லாம் இப்ப செப்பனிடுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.